Welcome to our channel. Today we will learn 5th standard English term first. Term firstல யூனிட் 1 என்ன லெசன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ். ஓகேவா? எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் இதில் வந்து நம்ம என்ன பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர்ஸில் எர்த் த டிஷோலேட்டட் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்ட்ரானமர், எர்த், சோல், ஃபியூல்ஸ், மார்ஸ் அப்படிங்கிற வேர்டெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு ஃபில்லப்ஸ்க்கு எடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணணும். இந்த பாக்ஸில் இருந்து நம்ம வேர்டை சூஸ் பண்ணி கரெக்டான வேர்டை இங்கே ரைட் பண்ணணும். நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எ டே இன் மார்ஸ் இஸ் கால்டு. என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோல். இந்த லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இதுக்கு ஆன்சர் ரைட் பண்ண முடியும். சோல் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க க்ளாசரி வேர்ட்ஸில். மார்சியன் சோலார் டே, எ மார்சியன் டே அப்படிங்கிறது ஒரு மீனிங் க்ளாசரியில் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். எ டே இன் மார்ஸ் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம், சோல் அப்படின்னு ஆன்சர் ரைட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் பாருங்கள், டேஸ் இஸ் கால்டு த ரெட் பிளானட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெட் பிளானட் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மார்ஸ் அப்படிங்கிற கோள். மார்ஸ்னால் செவ்வாய் கோள்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். அதனால ரெட் பிளானட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர் பிளானட் இஸ் கால்டு த. நம்ம வாழக்கூடிய பிளானட் நேம் என்ன, எர்த். ஓகேவா? நம்ம வாழக்கூடிய பிளானட் நேம் என்னது, எர்த். அப்போ இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம ரைட் பண்ணிட்டு எடுத்து. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், வி கெட் வாட்டர் பை பர்னிங். அதாவது மார்ஸில் இருக்கிறப்ப வாட்டர் மார்ஸில் வந்து வாட்டர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா பர்னிங் ஃபியூல்ஸ்லேருந்து கிடைக்கும். இங்கே ஃபியூல்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் இருக்குது. அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் எர்த்தில் பார்த்தோம் வாட்டர் எங்கேருந்து கிடைக்கும், ரெயின் மூலமாக, மழை மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். ரெயின் மூலமாக. இங்கே வந்து வி கெட் வாட்டர் பை பர்னிங் கேட்டுட்டாங்க. பர்னிங்காக ஃபியூல்ஸ். ஓகேவா? மார்ஸில் வந்து ஃபியூல்ஸ் மூலமாக தான் வாட்டர் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், த டேஸ் ஆர் ட்ரையிங் டு டெரஃபார்ம் மார்ஸ். டெரஃபார்ம் மார்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சயின்டிஸ்ட் அப்படின்னு ஆன்சர் வரும். சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது அஸ்ட்ரானமர். நம்ம வந்து செலஸ்டியல் பாடிஸில் பார்த்தோன்னா அஸ்ட்ரானமர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அதான் அஸ்ட்ரானமர் இந்த பாக்ஸில் இருக்குது. அஸ்ட்ரானமர் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த மேன் டெஸ்ட்ராய்டு. எதை டெஸ்ட்ராய்ட் பண்ணுறாங்க, எர்த். அப்போ ஆன்சர் என்ன, த எர்த். செகண்ட் ஒன் பாருங்கள், இந்த எர்த் வி கெட் வாட்டர் ஃப்ரம். எர்த்தில் வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது, ரெயின். ஆன்சர் ரெயின். நெக்ஸ்ட்டு மார்ஸில் பாருங்கள், இன் மார்ஸ் டேஸ் எர்த் டேஸ் மேக் எ இயர் அப்படின்னா 687 எர்த் டேஸ் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு யூ டோன்ட் நீட் எ டேஸ் அண்ட் டேஸ் இன் த எர்த் அப்படின்னா எ ஸ்பேஸ் சூட் அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் இன் த மார்ஸ் ஆர் நாட் ரியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 6 கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த ஸ்டோரின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் செட்டிங் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். அந்த ஸ்டோரி என்ன அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். லைஃப் ஆன் மார்ஸ் இஸ் த செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி. அதாவது மார்ஸில் எப்படி லைஃப் வந்து வாழ்கிறாங்க அதை பற்றி தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோரியில். அப்போ ஆன்சர் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நேம் த வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் கேப். வெஜிடேஷன் கேப்பில் என்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கேரட்ஸ். அப்போ கேரட்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் ஹேப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் எ சோல் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்கேன். வாட் இஸ் சோல்னா என்ன, ஹவு மெனி சோல்ஸ் மேக் எ இயர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சோல்னா என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம். எ சோல் இஸ் எ மார்சியன் சோலார் டே. ஹவு மெனி சோல்ஸ் அப்படின்னா இன் மார்ஸில் பார்த்தோன்னா 668 சோல்ஸ் மேக் எ இயர். எர்த்தில் வந்து 687 எர்த் டேஸ். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எழுதினாலும் இல்லை தேவையில்லை. ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட்ஸாக நம்ம வந்து. நெக்ஸ்ட்டு ஹவ் இஸ் வாட்டர் ப்ரொடியூஸ்ட் இன் மார்ஸ். மார்ஸில் வாட்டர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபியூல்ஸ் வந்து பர்னிங் ஆகிறனால. அதனால ஆன்சர் வந்து வாட்டர் ப்ரொடியூஸ்ட் இன் மார்ஸ் பை பர்னிங் ஃபியூல்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், இன் திஸ் ஸ்டோரி வாட் ஹேப்பன் டு த எர்த். இந்த ஸ்டோரியில் எர்த்தோட நிலையில் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. ஹியூமன் ஹேட் டெஸ்ட்ராய்ட் த எர்த். ஹியூமன் என்ன பண்ணுறாங்க, எர்த்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அழிச்சிட்டாங்கன்னா இந்த மார்ஸில் வந்து காலனி பண்ணிடுறாங்க, குடியேறது. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹியூமன் ஹேட் டெஸ்ட்ராய்ட் த எர்த். வாட் ஷுட் வி டூ டு சேவ் த எர்த். நம்ம சேவ் பண்ணலாம். எப்படி எர்த்தை சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, பாதுகாக்க முடியும் அப்படின்னா, டு சேவ் த எர்த் வி ஷுட் நாட் பொல்யூட் த ஏர், வாட்டர் அண்ட் லேண்ட்.
லேண்ட், அதாவது ஏர் வாட்டர் லேண்டில் பொல்யூட் பண்ணாமல் இருந்தாவே எர்த்து வந்து சேவாக தான் இருக்கும். அப்புறம் பிளான் மோர் ட்ரீஸ் இதெல்லாம் ரைட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? பிளான் மோர் ட்ரீஸ், மரங்களை நிறைய வளர்க்கணும், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 6 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்? லெட்டஸ் பில்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பில்டு என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் மேஜிக் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ், அந்த 2 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ சன்ஃப்ளவர் அப்படின்னு 2 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த 2 வேர்ட்ஸை கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நியூ வேர்டு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ சன் அப்படின்றது, ஃப்ளவர், ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள், சன்ஃப்ளவர் அப்படிங்கிற நியூ வேர்டு வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. ஓகேவா? இது ஒரு கேம் மாதிரி தான். இது மாதிரி நீங்களாக கூட ரெண்டு வேர்டு எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ வேர்டு வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கேமாக கூட விளையாடலாம். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், அந்த வேர்டை தான் என்னன்னு சொல்கிறோம், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2 வேர்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நியூ வேர்டு வந்து கிடைக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இங்கே பாருங்கள், லைட் ஹவுஸ், லைட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லைட் ஹவுஸ் அப்படிங்கிற நியூ வேர்டு வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து நியூ வேர்டு கிடைச்சாலும் அதுக்கு மீனிங் இருக்கணும். ஓகேவா? அடுத்து மெயில் அப்படின்ட்டு இங்கே பாக்ஸ் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்ப மெயில் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ வேர்டு வந்து கிடைக்குது. அடுத்து பாருங்கள், ரைட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் யூஸிங் த பிக்சர்ஸ். இது வந்து நம்மளை எக்ஸசைஸ் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்ச். செகண்ட் ஒன் மேன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டையும் சேர்த்து இல்லைன்னா வாட்ச்மேன் அப்படிங்கிற வேர்ட், நியூ வேர்ட் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையா? செகண்ட் ஒன் பாருங்கள், ரெயின் அப்படிங்கிறது பிக்சர், இங்கே போ அப்படிங்கிறது அன்பு, இந்த ரெண்டையும் சேர்க்குறப்ப ரெயின்போ. அடுத்து பாருங்கள், ஸ்டார் அப்படிங்கிற பிக்சர், ஃபிஷ், இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறப்ப ஸ்டார் ஃபிஷ். இங்கே ஃபுட், பாதம், இங்கே பால் அப்படின்னு கொடுக்க ஃபுட்பால். ஓகேவா? அந்த மாதிரி நியூ வேர்டு, ரெண்டு வேர்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறப்ப நியூ வேர்டு வந்து ஃபார்ம் ஆகும். அது நியூ வேர்டு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க, யூஸ் த க்ளூஸ் டு கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒன் நியூஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துட்டாங்க, இங்கே பேப்பர், இங்கே நியூஸ் பேப்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேப்பர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி க்ளூ கொடுத்துட்டாங்க. இப்போ நியூஸ் பேப்பர் தான் ஆன்சராக வரும். செகண்ட் ஒனுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, பிக்சர் வந்து வீல் சேர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ரைட் பண்ணலாம், வீல் சேர் அப்படிங்கிற வேர்டை சேர்த்தோம் அப்படின்னா வீல் சேர் நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பேஸ்கெட் பால் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், பேஸ்கெட் ப்ளஸ் இது என்ன வேர்டு நம்ம சேர்க்கணும், பால் அப்படிங்கிற வேர்டை கம்பைன் பண்ணுறோம். இப்போ ரெண்டு வேர்டையும் கம்பைன் பண்ணுறப்ப நம்மளுக்கு பேஸ்கெட் பால் அப்படிங்கிற நியூ வேர்டு வந்து கிடைக்கிது. ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்டு இங்கே ஹேண்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது, இங்கே பேக் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணால் ஹேண்ட் பேக் அப்படிங்கிற வேர்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இங்கே ஏர் இருக்குது, இங்கே ரிங் இருக்குது, ரெண்டையும் மேட்ச் பண்ணுறப்ப இயரிங், இயரிங். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ட்ராகன் இருக்குது, இங்கே ஃப்ளை இருக்குது. அப்போ ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்கள், ட்ராகன் ஃப்ளை. அப்புறம் இங்கே இருக்குது ஜெல்லி, நீங்கள் சாப்பிடக்கூடிய ஜெல்லி. இங்கே ஃபிஷ் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், காம்பவுண்ட் வேர்டு என்ன கிடைக்குது, ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிற காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரா அண்ட் ரைட் யுவர் ஓன் காம்பவுண்ட் வேர்ட். நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, மேக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க, ரெண்டு பிக்சர் ட்ரா பண்ணி உங்கள் ஓன் வேர்டில் காம்பவுண்ட் வேர்டை நீங்கள் ரைட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரா பண்ணிக்கலாம், சன் ட்ரா பண்ணிக்கலாம், ஃப்ளவர் ட்ரா பண்ணி சன்ஃப்ளவர் அப்படிங்கிற காம்பவுண்ட் வேர்டை உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்களாம் ஓனை கூட ஏதாவது இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு, ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ரைட் பண்ணி நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா? காம்பவுண்ட் வேர்டை ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன், மூன் வரைஞ்சிக்கோங்க, இங்கே லைட் வரைஞ்சிட்டா மூன் லைட் அப்படின்னு வேர்டு வருதா இல்லையா? இங்கே ரெயின் அப்படின்னு ரெயின் மாதிரி மழை, கோட் வரைஞ்சா ரெயின் கோட். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பிக்சர் வரைஞ்சி காம்பவுண்ட் வேர்டை வந்து உருவாக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது கூட இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், லிப்ஸ்டிக், லிப் அப்படிங்கிற வந்து ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக் அப்படிங்கிற வேர்டு வரும். ஓகே, இந்த மாதிரி இந்த பாக்ஸில் ஏதோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், நீங்களாவே ஓனாக வேர்டு உருவாக்கி பிக்சர் ட்ரா பண்ணி வேர்டு உருவாக்குங்க, காம்பவுண்ட் வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கனெக்ட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கிரியேட் ஏ நியூ வேர்டு. இங்கே வேர்டு வந்து காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க, இதை கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேர்டு வந்து உருவாகும், ஒரு நியூ வேர்டு வந்து உருவாகும். இப்போ கப் அப்படிங்கிற வேர்டு, பால், போர்டுன்னு இருக்குது. இந்த ரெண்டில் கப், பால் அப்படிங்கிற வேர்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நியூ வேர்டு வந்து உருவாகலை. இப்போ கப்போர்டு அப்படிங்கிறது, கப் போர்டு, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கப்போர்டு அப்படிங்கிற வேர்டு உருவாகுதா? நீங்கள் இந்த மாதிரி கப்போர்டு அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? CUPBOARD. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே கவ் பாய், அப்போ கவ் பாய்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே மூன் லைட், இது ரெண்டு கனெக்ட் பண்ணுறப்ப மூன் லைட் அப்படிங்கிற வேர்டு நம்மளுக்கு நியூ வேர்டு கிடைக்குது. இங்கே ரெயின் கோட்டுக்கு RA ரெயின் கோட்.
ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பியாண்ட் த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.